இப்போ பிரமிடை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட கீழ்மட்டத்தில் இருக்கவங்க தினக்கூலிக்கு போகிறவங்க. அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை அவங்க வாழ வைக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் கையில் நீங்கள் பார்த்துட்ருக்க மொபைல் வழியாக தான். அதாவது உங்களுக்கு வர ஆடு, அப்புறம் சஜஷனில் வர வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் வச்சு உங்கள் மனநிலையை மாற்றுவாங்க. இப்போ கான்செப்டுக்கு வருவோம். அதுக்கு மேலே அடுக்கில் மிடில் கிளாஸ், அதாவது மாத சம்பளம் வாங்குறவங்க. இவங்களுக்கு தான் அதிகமாக கடன் பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவங்களோட வருமானத்தை வச்சு டியூவில் பொருள் வாங்குற மாதிரி பண்ணி கடைசியில் கடனாளியாக ஆக்கிடுவாங்க. இது எல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம கீழே இருந்தால் தான் அவங்க இப்போ இருக்கிற இந்த உலகத்தை ஆள முடியும். லைக் சூப்பர் காட். அதுக்கு மேலே இருக்கிறவங்க மேனேஜர், ஹெட்மாஸ்டர், அந்த மாதிரி இருக்கவங்க. இவங்கக்கிட்ட இருந்து அதிகமாக வரி வாங்கி அவங்களையும் ஒரே நேர்கோட்டில் வச்சுப்பாங்க. இதுக்கு மேலே தான் இலுமினாட்டியோட ஆதிக்கம். இதில் நடிகர்கள், அரசியல்வாதிகள், உலகத்தோட பிரபலமானவர்கள்னு எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே இலுமினாட்டி இல்லை. இதில் இருக்கிற நல்லவங்களை வச்சு தான் அவங்க வாழ்க்கையை மறைமுகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரகசிய குழுவோட இறுதி இலக்கு தான் என்ன? ஒரு உலக அரசாங்கம், ஒரு உலக வங்கி மற்றும் மனிதர்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது தான். ஆனால் இந்த உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்ளும் போது தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இதை பற்றி ஒரு ஆய்வாளர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அவர் பேர் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் என்றைக்கு இந்த உயர்மட்டத்தில் இருக்க உங்கள் வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களை கொன்னுடுவாங்க. உங்களுக்கான எக்ஸிட்டை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொன்னால் என்னையும் கொன்னுடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் இப்போ சொன்ன பிரமிடு தியரி இவர் சொன்னது தான். இது வெறும் கதை இல்லை, நம்மளை சுற்றி நடக்கிற நிஜம்தான். நீங்கள் இதை நம்புறீங்களா இல்லையா? அப்படி நம்புனா லூசிஃபரோட இந்த நிழல் உலகத்தை எதிர்க்க மைக்கிளோட சக்தி நம்மிடம் இருக்கிறதா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள்.